வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நேற்று எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவரை 15 நாள் ரிமாண்ட், அதாவது நீதிமன்ற காவலில் வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு டிபேட் நடத்திட்டு இருந்தாங்க ஆர்டிஎக்ஸ் அப்படின்ட்டு நியூஸ் தமிழில். அதில் வந்து நெல்சன் சேவியர் தான் ஆஸ் யூஷுவல் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்குனே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவர் பேசுனதுல எனக்கு கோவம் ஒரு பக்கம் வருது, அது வேற விஷயம். ஆனால் கொஞ்சமாவது பேசிக் காமன் சென்ஸோட பேசுறாரா? அவர் ஒரு ஆங்கரா அங்க வந்திருக்காரு. நியாயமான விஷயங்களை பேசணுமா இல்லையா? தவறான விஷயங்களை எப்படி ஒரு செய்தி சேனல்ல பேசலாம்? அவர் பேசுறது மொத்தமும் தவறுதான். நெல்சன் சேவியர் அவர்களுக்கு அவர் நெறியாளர்ன்றதை மறந்துட்டு திமுக ஊபின்னு பேரை போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிகழ்வுகளை நுட்பமாகவும் ஆழமாகவும் அரசியல் சார்பற்று விவாதிக்கின்ற ஆர்டிஎக்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அரசியல் சார்பற்று அப்பனா எந்த பக்கமும் இல்லாம நடுநிலையா பேசுறதுன்னு அர்த்தம். ஆனா அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் அங்க உடஞ்சு போச்சு. ஒரு நியாயமான விஷயத்துக்கு டிபேட் பண்றீங்களா? ஓகே. அப்படி இல்லையா, ஒரு பட்டிமன்ற மாதிரி நான் இந்த டாபிக்கா பேச போறேன், நான் இந்த டாபிக் பேச போறேன்னு ஓப்பனா பேசுங்க, மக்கள் ரசிப்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு நெறியாளர் நான் இந்த பக்கம் பேசுறவர் கரெக்டா பேசுறாரா இல்லையான்றதை தாண்டி அவர் கேட்கிற கேள்விகள் நியாயமான கேள்விகள். அவருடைய பேர் எனக்கு தெரியல, ஆனா நெல்சன் சேவியர் பேசுனது மொத்தமும் தவறுதான். அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னும் முதலமைச்சரா பேசல, தாவேகா தலைவரா தான் பேசுறாரு அப்படின்னு. ஆக்டரா ஓகே, அவர் பேசுற விஷயம்லாம் எடுத்துக்கலாம். நான் ஓட்டு போட்ட முதலமைச்சரா இப்படி பேசலாமா? யாரு? நெல்சன் சேவியர் வந்து டிவிக்கே ஓட்டு போட்டாராமா. அவருடைய ட்விட்டர் போஸ்ட் போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஓட்டு போட்ட அன்னைக்கு அவர் இப்படி கையை வச்சு போட்டோ போட்டிருப்பாரு. ஸோ அவர் ஓட்டு போட்டாருன்றது ரெண்டாவது விஷயம், அதுவும் தவறு. முதலமைச்சரா அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணாரு. அக்கௌண்டபிலிட்டிக்கு மீனிங் தெரியுமா முதல்ல இவருக்கு? என்னங்கய்யா நீங்கெல்லாம் எது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களோ அதை பத்தி தான் பேசுறீங்க. மூன்றாவது வந்து இந்த பக்கம் இருக்கிற நெறியாளர் என்ன சொல்றாரு, அசம்பிளிக்குள்ள இப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, பூட்டி வைப்பேன்னு சொல்றது கரெக்டான்னு கேட்கிறாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்க பூட்டி வைக்கிறேன்னு சொன்னாரு? எப்ப பார்த்தாலும் பேசிட்டு ஓடிடுறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த தடவை சட்டசபை கூடும்போது அவைத்தலைவர் அவர்கள்கிட்ட சொல்லிட்டு கதவை மூட சொல்லணும்னு சொன்னார். சரி, நாங்க கதவை உடைச்சிட்டு போவோம், இல்ல பூட்டை உடைச்சிட்டு போவோம்னு பேசிருக்கலாம். அது எப்படி எலும்பு உடைப்போம்னு பேசுறது கரெக்ட் ஆகும்? அது கொலை மிரட்டலுக்கு சமம்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. கதவை பூட்டுறது கரெக்டுன்னா எலும்பு உடைக்கிறது கரெக்டுன்ற மாதிரி பேசுறாரு நெல்சன் சேவியர். நெறியாளர் இன்னொரு கேள்வி அழகா கேட்டாரு. திமுக கட்சி ஆட்சியில இருந்தப்போ ஜெயலலிதா அம்மாக்கும் அமைச்சரவையில சட்டப்பேரவையில ஒரு பிரச்சனை நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். உடனே அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, சத்தியமா என்னால் அதை எடுத்துக்கவே முடியல. அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ற எல்லாரும், அதாவது சட்டசபையில அசம்பிளியில பெர்ஃபார்மன்ஸ் பண்ற எல்லாரும் திரைத்துறையை சார்ந்தவங்களாவே இருக்காங்களே அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சம் ஆழமா இதை யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா அம்மா பெர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க சட்டப்பேரவையில, அங்க நடந்த விஷயம் என்னன்னு அவருக்கு தெரியுமா? அதுக்கு அடுத்து ஒரு முட்டு கொடுக்குறாரு. திருநாவுக்கரசு அவர்கள் வந்து எத்தனையோ ஊடகங்கள்ல அந்த மாதிரி நடக்கலன்னு பேட்டி கொடுத்தாராமா. ஜெயலலிதா அம்மா ஒரு நேஷனல் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க வாயால அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அந்த சட்டசபையிலன்னு. ரெண்டாவது வித் ஜெயலலிதா அப்படின்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இன்டர்வியூ இன்னமும் சமூக ஊடகங்கள்ல இருக்கு. சிமி அகர்வால் அப்படிங்கிற ஆங்கரோட ஆங்கிலத்துல உரையாடி இருப்பாங்க. அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க பேசும்போது ஒரு ஸ்மைலோட தான், சின்ன ஒரு ஸ்மைலோட தான் பேசுறாங்க. பட் அவங்களுடைய வார்த்தைகள் அவ்வளவு ஆழமான வலி மிகுந்த வார்த்தைகள். அது சில நேரங்களில் நானே அதை போட்டு பார்ப்பேன், எவ்வளவு ஸ்ட்ராங்கான அயன் லேடி இவங்க, எவ்வளவு ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்கன்னு. அதுல ஒரு சில பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன், தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அங்க இருக்கிற எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பிசிக்கலி அசால்ட் பண்ணாங்கன்றாங்க. அதாவது பிசிக்கலா ஹேண்டில் பண்ணாங்க, ரொம்ப क्रूரமா நடந்துகிட்டாங்க உடம்பு அளவுல அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணி என்னால சொல்ல முடியல, வேணும்னா கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓங்கி தலையில அடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தர் என் புடவையை பிடிச்சி இழுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி முடியை பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த முடியை பிடிச்சி இழுக்கும்போது சில முடிகள், அதாவது சில அப்படியே கொத்தா முடி வந்து கையோட வந்துருச்சாமா. யார் இழுத்தாங்களோ அவங்க கைக்கு. என் மேல செருப்பு தூக்கி போட்டாங்க, நிறைய பண்டில்ஸ் ஆஃப் பேப்பர்ஸை போட்டாங்க, ஹெவி வெயிட் இருக்கிற புக்ஸை தூக்கி போட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்த விட்டு நான் கோபத்தோடும் கண்ணீரோடும் வெளியே வந்தேன். அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், இந்த மனிதர் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும், அதாவது யாரை சொல்றாங்கன்னா கருணாநிதி அவர்களை சொல்றாங்க, இவர் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் இந்த சட்டப்பேரவைக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். எப்ப நான் கால் எடுத்து வைப்பேன்னா நான் முதலமைச்சர் ஆனப்புறம் தான் இதுல கால் எடுத்து வைப்பேன். அதுவும் 2 வருடங்கள்ல நடந்தது அப்படின்னு சொல்றாங்க.
எவ்வளவு பெரிய மேனிஃபெஸ்டோல அந்த விஷயம், எவ்வளவு பெரிய சங்கல்பம் அவங்க மனசுக்குள்ள அதை நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த 2 வருடங்களுக்குள்ள திரும்பி முதலமைச்சரா உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் மனசாட்சியோட பேசணுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலன்னு இந்த நெல்சன் சேவியர் அவர்கள் சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படி ஒண்ணு நடக்கல திருநாவுக்கரசர் சொல்றாருன்னு ஊடகங்கள்ல பதிவு பண்றாரு பாருங்க. இதுக்கே இவரு மேல கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்ணணும். எனக்கு திமுக அதிமுகன்றது பெரிய கட்சிகளா இருந்தாலும் அதுல சில முரண்பாடுகள் எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான எவ்வளவு விஷயங்களை மற்ற கட்சிகள்ல இருக்கவங்க அனுபவப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தலைவி, ஒரு காலத்துல முதலமைச்சர், அயன் லேடின்னு அழைக்கப்படுறவங்க, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா பிரதமர் பதவிக்கு அவங்க போட்டி போட தகுதியா இருந்தவங்க. எப்படி ஆந்திரால NTR அவர்கள் தகுதியானவரும் அதே போல ஜெயலலிதா அம்மா. அவங்களுக்கு நடந்த அந்த அநீதியே இல்லவே இல்லைன்னு பேசுறது ரொம்ப தவறான விஷயம். தயவுசெய்து நெல்சன் சேவியர் அவர்களே, நீங்க அளவு மீறி போயிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் உங்க வாயை கட்டுப்படுத்துங்க, இல்லைன்னா பின்விளைவுகள் நீங்க ரொம்ப சீக்கிரம் சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்து, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 நாளா பெரிய கலைபிரமன் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நான் பேசணுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் மகன் வந்து சாயங்காலத்துக்கு மேல அவ கேக்குறாரு, நீங்க ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கீங்க, தயவு செய்து இதை பேசுங்க, இதோட டெப்த் பாருங்க, எவ்வளவு தூரம் போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில காட்சிகளை காட்டினாரு. நான் ஆல்ரெடி வந்து நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்க பிரச்சனைகள் என்ன நடக்குதுன்னு. ஆனா ஊடகங்கள்ல எவ்வளவு டெப்தா காட்டலங்க. இன்ஸ்டாகிராம்ல அங்க இருக்கிற மாணவர்கள், அதாவது கட்சியை சாராத மாணவர்களும் அங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது சிவிலுக்கு படிக்கிறாங்களாமா. அந்த மாதிரியான மாணவர்கள் பேசுற பேச்சை கேட்கும்போது எனக்கே நிஜமா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் இங்க சிவிலுக்கு படிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த போலீஸ்காரர்கள் இவ்வளவு வன்மத்தோட ஒன்னும் தப்பு செய்யாத இந்த மாணவர்கள் மேல கையை ஓங்கும் போது, எதுக்கு நான் சிவில் படிக்கணும்? நான் சிவில் படிச்சு திருப்பி இதே துறைக்கு நான் வரணுமா? எனக்கு தேவையில்லை. நான் இங்க இருந்து வெளியூருக்கு போயிடுறேன், வெளிநாடுகளுக்கு போயிடுறேன், எனக்கு இந்தியா வேண்டான்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? தன்னுடைய நாடே வேண்டான்னு விட்டுட்டு வெறுத்துட்டு போறாங்க அப்படின்னா நம்ம இளைஞர்கள் கூட்டம் தான் நாளைக்கு நம்மளுடைய ஆதாரமே. அந்த இளைஞர்களே இந்த நாட்டை வேண்டான்னு ஒமிட் பண்றாங்கன்னா நம்ம நாடு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு சார்பா சீக்கிய மதத்துல இருந்து அவங்களுக்கு இப்போ உதவிகள் பண்றோன்ட்டு அவங்க கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. இதை எத்தனை ஊடகங்கள் பதிவு செஞ்சது எனக்கு தெரியல. சீக்கிய மதத்தில் இருக்கவங்க அவங்க வால் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அது அப்ரூவ்டு. எப்படி நம்ம ஊர்ல சில பேர் கன் வச்சுக்கலாம் லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குமோ, லைசன்ஸோட கன் வச்சுக்கலான்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்க எல்லாம் வால் வச்சுக்கிறதுக்கு தகுதியானவர்கள். அவங்க வந்து வெட்டினா கூட கேஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. வாளை தூக்கிட்டு வராங்க அந்த மாணவர்கள் சப்போர்ட்டா, மாணவர்கள் மேல கை வச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. இவங்க கேட்கிற கோரிக்கை என்னன்னா, இந்த தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற மந்திரி வந்து பதவி விலகணும். ஏன்னா இவரால் தான் நிறைய நீட் குளறுபடிகள் நடக்குது நம்ம தமிழ்நாட்டிலையும். இந்த வருடம் கூட நீங்க எத்தனை பேர் இந்த நியூஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஒரு பெண் ஆல்ரெடி 2 தடவை என்னமோ எழுதிட்டு 3வது தடவை இப்போ ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த பேப்பர் லீக் ஆனதால திருப்பியும் நீட் எழுதணும்னு சொல்லும்போது என்னால முடியாது, எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அந்த மாணவி. இந்த மாதிரி அவலங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீட் தேர்வுக்கு நாங்க ஒருபோதும் நீட் தேர்வை நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம், நீட் தேர்வு தேவையில்லைன்ற அந்த நிலைப்பாட்டுலதான் தமிழக வெற்றி கழகம் எப்பவுமே இருக்கு அப்படிங்கிறத தெளிவா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நான் மற்ற கட்சிகள் என்ன சொன்னாங்க, எங்ககிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு, அதை பண்ணோம்னா நீட் உடனே ரத்த ஆயிடும்லாம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நாங்க வந்து பொய் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இது இப்ப பேச வேண்டிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு பாடகர் அறிவு அவர்கள் வந்து தலைமைச் செயலகம் முன்னாடி வந்து போராட்டம் நடத்தி அவரை அரெஸ்ட் பண்ணி, அப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நான் பேசுறேன் அப்படின்னு வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தனிமையில அவர்கிட்ட பேசியிருக்காரு. என்ன பேசினாரு ஏதுன்னெலாம் வெளியே வரல. ஆனா இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்றது பாடகர் அறிவு அவர்களுடைய நிலைப்பாடு. இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதை தாண்டி இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்பவுமே உறுதுணையா தான் இருப்பார். அதுல ஒருபோதும் அவர் மாறவே மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அவர் முதல்ல வந்து நிற்பார். அதுக்கு இந்த பார்ட்டி இருக்கணும் அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் அவரோட நிலைப்பாடு. டிவிக்கே எப்பவுமே மாணவர்களை கை விடாதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால நிச்சயமா பாடகர் அறிவு அவர்களுக்கு அவரு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு தான் ஒரு பதில சொல்லி அமைச்சிருப்பாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அடுத்து RB உதயகுமார்ன்றவர் அதிமுகவின் சார்பா பேசிட்டு இருக்காரு. சில நாட்களுக்கு முன்பு கூட ஒருமையில பேசிட்டு இருந்தாரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை. இப்போ மோடி அவர்களை கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க, அவங்க வந்து இங்க எப்படி ஏமாத்தி வந்து தாவைக்கு ஆட்சியை பிடிச்சதோ அதே மாதிரி பிரதமர் பதவிக்கு ஊடகங்களை தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நின்று பேசியிருக்காரு. நான் பல நாட்களுக்கு முன்பே சொல்லிட்டேன், நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள்ன்றவர் இந்த நாட்டுக்குள்ள அப்படின்னு நம்ம தமிழ்நாடுக்குள்ள ஒரு மாநிலத்துக்குள்ள குறுகிய
ஒரு வட்டத்துக்குள்ள அடங்கி போற கட்சியை உருவாக்கல. தமிழக வெற்றி கழகம்ன்றது கண்டிப்பாக நேஷனல் பார்ட்டி தான். ஏன்னா அவருக்கு இந்தியா பூரா, உலகம் பூரா இருக்காங்க ஜனங்கள், ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே விரும்புறவங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு இதுக்குள்ள அடங்கி போக மாட்டார். ஆல்ரெடி கேரளா பக்கம் அங்க கூட டிவிகே உறுப்பினர்கள் சேர்த்துட்டு இருக்காங்க, நம்ம பல பேரை பார்த்தோம். ஆந்திரா பக்கம் இன்னும் கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேயும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, என் காது பட வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஏன் நேஷனல் பார்ட்டி ஆகக்கூடாது? நேஷனல் பார்ட்டி ஆகணும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட. அவர் நேஷனல் பார்ட்டி ஆகணும். நேஷனல் பார்ட்டி ஏன் ஆகணும்னா அந்த மாதிரியான ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் தமிழ்நாட்டுக்கு பண்ற நல்லது இந்தியாவுக்கும் செய்யட்டுமே. ஐயா ஆர்பி உதயகுமார் அவர்களே, நீங்க இத்தனை நாள் பேசுனதுல இதுதான் உண்மையான அழகான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை. இது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாய் சக்கரதான். ஸோ கண்டிப்பாக அதுவும் நடக்கட்டும், நல்லதே நடக்கும். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.